யார் கலைஞர்? தலைவரா, அரசியல்வாதியா, எழுத்தாளரா, இலக்கியவாதியா, நம்ம தமிழ்நாட்டுடைய சிற்பியா? அவர் எல்லாமும் தான். கலைஞர்னா மஞ்சத்துண்டு கருப்பு கண்ணாடின்னு தான் 2K கிட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கலைஞர்னா எழுத்து, கலைஞர்னா பேச்சு, கலைஞர்னா அரசியல், கலைஞர்னா சமூக நீதி, கலைஞர்னா சினிமா, கலைஞர்னா இலக்கியம், கலைஞர்னா தமிழ். மொத்தத்துல கலைஞர்னா தமிழ்நாடு. ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி பேச்சு ரொம்ப புடிச்சு போய் கலைஞர் சின்ன வயசுல அதிகமா படிச்சது பாட புத்தகத்தை இல்ல, பெரியாருடைய குடியரசை தான். அவர் வயசு பசங்களா எழுத படிக்கவே திணறினப்ப 15 வயசுல மாணவ நேசன் பத்திரிகை ஆரம்பிச்சிட்டாரு கலைஞர். காகிதத்துல அவர் பேனாவை வச்சாலே எழுத்து அருவி மாதிரி கொட்டும். திருவாரூர்ல இருந்து கிளம்பி அவர் கோயம்புத்தூர் போனப்ப அவரு துணை வசனகர்த்தா. அவருடைய எழுத்தை வாங்கி யூஸ் பண்ணாங்களே தவிர அவருடைய பேரை போடல. பெரியாரின் மாணவர், அண்ணாவின் தம்பி இல்லையா, சுயமரியாதையோட வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சேலம் போனாரு. சேலத்துல தான் அவர் எழுத்துல மந்திரி குமாரிங்கிற மாயாஜாலம் நடந்துச்சு. ஒரு திரை எழுத்தாளரை தமிழ்நாடே போற்றி கொண்டாடினது அப்பதான்.